நீ ஏன் பலத்தைய நம்புற? உனக்கு வருத்தம் இருக்குது, உனக்கு பாரம் இருக்குது, உனக்கு கண்ணீர் இருக்குது, உனக்கு அவமானம் இருக்குது, மேன்மை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. உன்னை தேடுகிற ஒரு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். நீ ஆண்டவரிடத்துல வா. ஏன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறாய்? பயப்படாதீங்க. ஒரு திறந்த வாசல் உங்களை ஆறுதல் படுத்த இருக்கிறது. கைகளை தட்டி கத்தரை மையப்படுத்துங்க. உங்களை ஆறுதல் படுத்த ஒரு வாசல் இருக்கிறது. அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒரு கஷ்டம், ஒரு கண்ணீர் என்றால் நீங்கள் உடனே உள்ள போய் அழுதுறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கைகளை தட்டி கத்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. இதோ திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதை குறித்து தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. உங்களுக்கு திறந்த வாசல் இருக்கிறது, ஒருத்தரும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. எல்லாம் நம்மளுக்கு என்ன நினைவு வருதுன்னா, பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு நினைக்கிறீங்களா? நினைக்கலையா? திறந்த வாசல் நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? இந்த மீட்டிங் முடிஞ்சு போனோடனே பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் அதுதான். ஆனா வேதம் எதை குறிக்கிறது? தேவனுடைய பார்வையில அப்படி எப்படி இருக்கிறது? ஒரு மனிதன் ஒரு வேளைக்கு இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் என்று தேவன் தீர்மானம் செய்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு இவ்வளவுதான் இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானம் செய்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய பார்வை இவ்வளவு தூரம் தான் இருக்கும் என்று தேவன் தீர்மானம் செய்திருக்கிறார். என் பார்வை இங்க இருந்து அவ்வளவு தூரம் தான் இருக்கிறது. எனக்கு பின்னாடி என்ன நடக்கும் தெரியாது, முன்னாடி என்ன நடக்கும் தெரியாது, சைடுல என்ன நடக்கும் தெரியாது, இந்த பக்கத்துல என்ன நடக்கும் தெரியாது, யார் என்ன நினைக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட வல்லமையான ஒரு தெய்வம் இன்றைக்கு யோவானிடத்தில் வெளிப்படுத்துகிறார். நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்படி என்றால் எவனும் பூட்ட முடியாது. உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வாசலை ஒரு மனிதனாலும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. அதைத்தான் அந்த வசனத்திலே, முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒரு சபைக்கு சொல்லுகிறார். வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும். நல்ல கவனிங்க. தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும். நல்ல பாருங்க. ஒருவரும் மேல பூட்ட முடியாது, அவர்தான் பூட்டணும். திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் சொல்றா? எப்ப நான் திறந்தா எவனும் பூட்ட முடியாது, நான் பூட்டினால் எவனும் திறக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவன் தான் சொல்லுகிறார், நான் ஒரு வாசலை திறந்திருக்கிறேன், அந்த வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான். கை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் திறந்துட்டா யாரும் பூட்ட முடியாதுங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தால் யாராலையும் தடை பண்ண முடியாது. அவர் உங்களை கீழே தள்ள ஆரம்பிச்சுட்டா யாரும் போய் அவர்கிட்ட நிற்கவும் முடியாது. ஆமென். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லுகிறவர் சாதாரணமான தேவன் அல்ல, திறவுகோல் உடையவர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானர். ஏன் என் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என் வீட்டில் மேன்மை இல்லை, ஏன் என் வீட்டில் சமாதானம் இல்லை, ஏன் என் வீட்டில் சந்தோஷம் இல்லை என்றால் அவர் திறக்கணும். அவர் திறந்தாதான் உங்களுக்கு சந்தோஷம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் உங்க பார்வை இயேசுவை நோக்கி இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஏசாயா தீர்க்கன் இப்படி எழுதுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஏசாயா 43:11 வாசிக்கும் போது, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை.
அவ்வளவுதான். பைபிள் சொல்லுகிறது, வேதம், என்ன எல்லாம இந்த பிரச்சனையை எங்கேயுமே சரி பண்ண முடியாது. என்னை எல்லாம் இந்த பிரச்சனைக்கு நீ யாருக்கிட்ட போய் நிக்க முடியாது. நீ வீடு கட்டணுமா, திருமணம் பண்ணணுமா, குழந்தை செல்வமா, உனக்கு வியாதி சுகமாகணுமா, நான் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. நீ ஒத்தாசை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய், மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறாய், செயற்கையால் செய்து விடலாம் என்று யோசிக்கிறீர்கள். நடக்காது. நானே அதை செய்கிற தேவன் என்று சொல்லுகிறார். நானே தான் அதை செய்யணும். நான் தான் அவன் பிள்ளைய மாத்தணும். நான் தான் அவன் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுக்கணும். நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மனிதனால் முடியாது. அவர் சொல்றாரு, நான் திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயா 43:13 இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 43:13, நாள் உண்டாகாததற்கு முன்னே நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நல்ல கவனிங்க. என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கர்த்தர் தான் சொல்றாரு, நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அதை ஒருத்தனும் பூட்ட முடியாது. சான்ஸே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. வழி என்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை எல்லாம ஒருத்தரும் பிதாகிட்ட வர முடியாது. உன் நோக்கம் பிதா கிட்ட போலான் இருக்கலாம், ஆனா நீ என்ன பின்பற்றாம என்ன பண்ண முடியாது, பிதாவின் இடத்தில் வர முடியாது. தான் சத்திய வேத வசனம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒரு வாசலை வைத்திருக்கிறார். அந்த வாசலை நீங்க பிரவேசிக்க வேண்டும். திறந்த வாசல். அதுதான் நீங்க வேதத்தை படிக்கணும். எந்த திறந்த வாசல்? நம்மளாம் என்ன நினைப்போம், திறந்த வாசல்னா என்னன்னு? நமக்கு ஆசீர்வாதம் இல்லையா, மேன்மை. போன கூட இது ஜெபத்துக்கு போகும்போது கொஞ்சம் காசு இருந்துச்சு, இப்போ நம்ம ஒரு பணக்காரா இருக்கிறோம், அப்புறம் எப்படி வருவீங்க? வரமாட்டோம். அது அந்த வாசலை தேவன் சொல்லவில்லை. உனக்கு ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசலை ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான். ஏன்னா நான் அதை திறந்திருக்கிறேன். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. உண்மையை சொல்லுகிறேன், வெளிப்பாடோடு சொல்லுகிறேன். இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது திறந்தே இருக்குது. அது திறந்தே இருக்குது. ஆமென். ஆண்டவர் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். ஆதியாகமம் புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கும் போது, பின்பு தேவன் நோவாவையும் அவர் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. என்ன பட்டன? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. எல்லாம் நமக்காக தான் உண்டாக்கி இருக்கிறா. கையளிச்சிட்டாராம். கையளிச்சிட்டாருன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் கையளிக்கப்பட்டனன்னு சொன்னா அவ்வளவுதான். உன்கிட்ட அந்த பவரை கொடுத்துட்டேன், நீ ஆண்டுகொள். எல்லாம் உன்னிடத்துல இருக்கிறது. அதான் அர்த்தம். அதுக்கு கீழே அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்துட்டேன்றாரு. எத்தனை பேர் அதை நம்பி நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம்? அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல பின்னாடி சொல்லுவாரு, சுதந்திரித்துக் கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நாம் ஜெயிக்கிறவர்கள் கர்த்தர் நமக்கு கையளிச்சிட்டாரு, கர்த்தர் நம்மகிட்ட தந்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை நாம தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கானான் தேசம் இருந்துச்சு, கானான் தேசத்திட்ட போங்கன்னு சொன்னாரு. போறது நம்மளால தான் கீழ்ப்படியாம சுத்தி போனாங்களே தவிர, அவரு செஞ்சது கானான் தேசம் அப்படிதான் இருந்துச்சு. பாலும் தேடும் ஓடுகிற கானான் தேசம். இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எதெல்லாம் நம்ம கையளிச்சார், எதெல்லாம் தந்திருக்கார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அடுத்த தேவைக்காக நான் கவலைப்படுவதே கிடையாது. எனக்கு தெரியும் கட்டாய தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், இதை செய்து முடிப்பார். அது வரைக்கும் என் தலையில இருந்து ஒரு முடி கூட யாரால உறுதிட முடியாது. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை கொண்டு என்னை செய்யணும்னு நினைச்சதை யாராலுமே தடுக்க முடியாது.
யோசேப்பை உயர்த்துவதற்கு எத்தனையோ தடுப்புகள் வந்தது, தாவீதை ராஜாவாக்கிறதுக்கு எத்தனையோ தடுப்புகள் வந்தது, யாராலையுமே தடுக்க முடியவில்லை. உங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணி இந்த பட்டணத்தில் உங்களை உயர்த்துவேன் என்று சொன்னார், யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க பெருகி கொண்டே இருப்பீங்க. கை தட்டுக்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க அவங்க பெருகிக்கிட்டே தான் இருந்தாங்க. எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு பெருகினார்களாம். ஜனங்கள் நம்மளை ஒடுக்க ஒடுக்க நம்ம வளர்ந்துகிட்டே தான் இருப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப எல்லாம் கையளித்தன என்று சொன்னால் நமக்கு கொடுத்துட்டார். தந்தேன் என்றால் நமக்கு தந்துட்டார். இனி நாம தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் அவர் சொல்றாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஆமென். எந்த வாசல் திறந்திருக்கிறது? நிறைய வாசல் இருக்குது. சமாதானத்தின் வாசல் எத்தனை சொல்ல முடியும் தெரியல. நான் இன்னைக்கு முதலாவது உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது ஒரு வாசல் திறந்திருக்கிற வாசல் என்ன வாசல் தெரியுமா? நம்முடைய பாரத்தை சுமக்கிற ஒரு வாசல் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 11:28 இப்படி சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். எல்லா கிறிஸ்தவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம், மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வசனம். ஆனா நாம அதை என்ன பண்ண மாட்டோம், செயல்படுத்த மாட்டோம். நாம் அதிலே அந்த காரியத்தை செய்ய மாட்டோம். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். கர்த்தர் எல்லாரையும் அழைத்தார். உங்க பாரத்தை என் மேல வைங்க. அந்த வாசல் தான் இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பின பிற்பாடு திறந்திருக்கிற ஒரு வாசல். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா, நீ ஆண்டவரிடத்துல வாயா. நீ உன் பலத்தையே நம்புற. உனக்கு வருத்தம் இருக்குது, உனக்கு பாரம் இருக்குது, உனக்கு கண்ணீர் இருக்குது, உனக்கு அவமானம் இருக்குது, மேன்மை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. உன்னை தேடுகிற ஒரு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். நீ ஆண்டவரிடத்துல வா. ஏன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறாய்? அந்த வாசல் அடைக்கப்படவே இல்லை, ஒரு நேரத்தில் அடைக்கப்பட்டது. இயேசு வருவதற்கு முன்பாக ஒருவேளை ஆவியானவர் இறங்குவார், மறுபடியும் ஆவியானவர் போய்விடுவார். மனுஷனிடத்தில் தங்கினதில்லை. கர்த்தருடைய கரம் எதிதியா மேல இறங்கினது, கர்த்தருடைய கரம் எசேக்கியா மேல இறங்கினது, கர்த்தருடைய கரம் தாவீதின் மேல் இறங்கினது, கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இறங்கினது. அவன் பலமுள்ளவனா இருந்தான், எலிசா மேல் இறங்கினது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் மரித்து பரிசுத்தாவி பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக சீசர்கள் எல்லாம் பயப்பட்டார்கள். பரிசுத்தாவி பெற்ற பிற்பாடு தைரியமாய் நெஞ்சை நிமிர்த்தி நின்றார்கள். வேதம் அப்படி சொல்லுகிறது. உன் வருத்தத்தை நீ சுமக்காதே, உன் பாரத்தை சுமக்காதே, உன் பிள்ளை படிப்பை சுமக்காதே, உன் வீடு கட்டுறதை நீ சுமக்காதே, அதை என் மேல வைத்து விடு. என் வாசல் திறந்திருக்கிறது, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நம்ம நினைக்கிறோம் பூட்டியாச்சுங்க. நம்ம வீடு வேணா பூட்டப்படலாம், இந்த கூட்டம் முடிஞ்சவனே ஜெய மகள் பூட்டப்படலாம். கர்த்தருடைய வாசல் திறந்தே இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. ப்ளீஸ் கம். எந்த நேரத்தில் வேணாலும் நீ அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே வரலாம். எந்த நேரத்திலே வரலாம். எவ்ரி டே, எவ்ரி செகண்ட் அந்த வாசல் திறந்தே இருக்கு. அதான் கர்த்தர் சொல்றாரு, திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட முடியாது. உன் பாரம், உன் பிரச்சனை, உன் ஆறுதல் இல்லாத தன்மைகள், என்னை யாருமே உதவி செய்யல, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, பணம் இல்லை, பொருள் இல்லை, நகை இல்லை, ஆஸ்தி இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, எதுவுமே இல்லை. உங்களுக்காக ஒரு வாசலை கர்த்தர் திறந்தே வைத்திருக்கிறார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. கணவன் உன்னை புரிந்து கொள்ளாம போகலாம், மனைவி உன்னை புரிந்து கொள்ளாம போகலாம், பெற்றோர்கள் புரிந்து கொள்ளாம போகலாம். இயேசு உங்களை புரிந்து வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட தேவன்? ஆறுதலின் தேவன். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வாசல் பூட்டவே முடியாது. ஏன்னா அவர் திறந்து வச்சுட்டு போயிட்டாரு. நீங்க தான் உங்க பாரத்தை கொண்டுட்டு போகணும். எங்க போகணும்? இயேசுவின் இடத்துல போக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அவர் சொன்னாரா சொல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பாரத்தை நீக்கி விடுறேன் சொல்ல, இளைப்பாறுதலை தருவேன். ஆமென். பாரத்தோடு போவீங்க, பாரத்தை நீங்க தான் ஏற்று வச்சிருப்பீங்க. ஆண்டவர் சொல்லுவார், இந்த பாரத்தை ஏன்பா நீ சுமந்துட்டு இருக்கிற,
அதை விட்டு அது ஒன்று நடக்காது, போ என்று சொல்லுவார். நாம் அதை செய்வது இல்லை. அதனால தான் ஆண்டவர் அவரை அழைக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எரேமியா சிறைச்சாலையில் இருப்பார். அப்போ சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அங்கே காவல்காரனுக்கு வெளிப்படும். அப்போ ஒரு வார்த்தை சொல்ல வாசிக்கலாமா? எரேமியா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, இப்பொழுதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டு என்னோடு கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. எப்படி பார்த்துக் கொள்வாரா? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அவரை நம்பி வாங்க, பத்திரமா பார்த்துக்கிடுவாரு. பத்திரம் ஏன் சொல்லப்படுது தெரியுமா? பத்திரத்தை எங்க ரோட்ல இப்போமா யார் வீட்டு பத்திரமா அது எங்க இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்களா? பார்ப்போம். பத்திரத்தை எப்படி இப்போ சொல்லுங்களே, பத்திரத்தை எப்படி வைப்போம்? பத்திரமா வைப்போம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஏங்கிட்ட வா, நான் உன்னை பத்திரமா எங்க வைப்போம்? பீரோ திறந்து பீரோவுக்குள்ள ஒரு, உங்க வீடு பீரோலாம் எப்படி இருக்கோ தெரியல, ஆமென், இல்லை உங்களை பத்திரமா யாருங்க பாப்பா? நீங்களும் நானும் எவ்வளோ நேரம் பார்ப்போம் நம்ம பிள்ளைகளை. சில நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டு சொல்லுவோம், அது உன் பிள்ளையோ, ஓ நீ பார்த்துக்கிடுவியோ அப்படி சொல்லுவார். இல்லை, தேவனோடு பேசுகிறது அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே. அதனால தான் என் மனைவி ரொம்ப கடினமாக சொல்கிறாங்க, பிள்ளைகளை அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா நாங்கள் பிள்ளைகளை அழைச்சிட்டு வராமல் இங்கே உட்காந்து ஒரு நாள் சத்தியம் கேட்கல. இன்றைக்கி காலேஜுக்கு போனோம், லீவ் போட்டு தான் வந்திருக்கிறோம். பார்க்க தானே போகிறீங்க, ஒரு ஆம்பேன்னு சொல்லுங்கள். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நல்லா சொகுசாக எங்கேயா விட்டுட்டு நாங்கள் இங்கே அவங்க ஏராளமான வேலை இருக்குது. மானிஸ்டரி படிக்கிறா, நேற்று நைட்லாம் உட்காந்து 2 பேரும் 3 மணிக்கு மேலே தான் படுத்தாங்க. யாருக்கு ஒர்க் இல்லை? பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வளரணும்னு என்ன இருந்தா கர்த்தருக்குள்ள நடத்தினா தானங்க வளரும். நீங்க மட்டும் கர்த்தருக்குள்ள நடந்தா நீங்க தான் வளருவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, சொல்ல வா, பத்திரமாய் உன்னை பார்த்துக் கொள்வேன். நீ பயப்படுறது எது நடக்குன்னா பயம். ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு, அது மாத்திரமா சொல்றாரு. அதே 40ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல கடைசி பகுதி, ரொம்ப பெரிய வசனம் சொல்றாரு. இல்லாவிட்டால் வாசிங்க சிஸ்டர். அவனோட ஜனங்களுக்குள்ளே தங்கியிரு, இல்லாவிட்டால் எவ்விடத்துக்கு போக உனக்கு செவ்வாயாய் தோன்றுகிறதோ அவ்விடத்துக்கு போ என்று சொல்லி காவல் சேனாதிபதி அவனுக்கு வழி செலவையும் வெகுமதியையும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஒரு மனிதன், ஒரு சேனாதிபதியே அப்படி என்றால், உங்களை என்னையும் அழைத்தவர் திறந்த வாசலை வைத்து காத்து கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எங்கேயும் ஆறுதலுக்கு ஓடாதீங்க. நீங்க ஆறுதலை தேடுகிற வாசல் திறந்தே இருக்கிறது. அவர் திறந்து வச்சிட்டார், நீங்க தான் அதுக்குள்ள போனோம். அதனாலதான் பவுல் எழுதுவாரு. பவுலும் பேதரும் 2 பேரும் எழுதியிருப்பாங்க. அவர் பிலிப்பியரில் எழுதியிருக்கிறாரு, இவர் 1 பேதுருவில் எழுதியிருப்பாரு. என்னன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல ஏன் நீங்க சுமக்கிறீங்க? உலகம் மனுக்கு தெரியாது, நமக்கு தெரியும் ஆண்டவர் இவ்வளவா எழுதி வைத்திருக்கிறார் என்பதை. பவுல் என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பங்களோடு தேவனுக்கு உங்க பாரத்தை அவர் மேல் வையுங்கள். உங்கள் பாரத்தை சுமக்கிற ஒருவர் வாசலை திறந்து வைத்து காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு பாரம் இருக்கலாம், குழந்தை இல்லைங்கிற பாரம் இருக்கலாம், திருமணம் ஆகலைங்கிற பாரம் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணணுங்கிற பாரம் இருக்கலாம். ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல போய் நீங்க ஒன்னும் பாதிக்கப்படுவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, மனிதனுக்கு நேரிட்டப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை தான். நீங்க அப்ப உங்க உள்ள கதறணும். மனைவி இல்லாம இருக்கிறான், மனைவியோட வாழ்ந்து மனைவியோடு இல்லாம இருக்கிறவன் மனைவி பிள்ளைகளோடு சமாதானமா இருக்கிற ஒரு குடும்பத்தை பார்க்கும் போது உள்ளம் பதறும். ஐயோ, நம்ம மனைவி இல்லையே, நம்ம சமாதானமா இல்லையே. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையோடு கொஞ்சி கொண்டு இருக்கும் போது, எனக்கு எப்போ என் வயிற்றுல குழந்தை வரும், என் பிள்ளை என்ன அப்பா அம்மான்னு என்னைக்கு கூப்பிடும், நான் என்னைக்கு இந்த குழந்தைய பைக்கில் வச்சு சுத்துவேன், இந்த குழந்தைக்கு என்ன செய்வேன், ஏக்கங்கள் வரும். உங்களுக்கு ஒரு வாசல் திறந்தே இருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன்.
கிறிஸ்மஸ் நாட்கள், ஈஸ்டர் நாட்களில் ட்ரெஸ் எடுப்பதற்கு வேண்டிய பண வசதி இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம அந்த கடையில் தான் வேலை செய்வோம். ஆனால் அங்கே வருகிறவர்கள் லட்சக்கணக்கான துணி எடுப்பாங்க. ஐயோ, என் பிள்ளைகளுக்கு இப்படி ட்ரெஸ் எடுக்க நம்மளால முடியலையே. உங்களுக்கு ஒரு வாசல் திறந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 15 வயது தாம்பரத்துக்கு வரும்போது 14 வயது. 14 வயசில் நம்ம பார்க்குறோம், சிலர்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ எனக்கு ரொம்ப ஆசை ஒரு மோதிரம் போடணும்னு சொல்லி. பயங்கரமான சம்பளமே மாதம் 300 ரூபா தான் எனக்கு. அப்புறம் இன்னும் 200 ரூபா அம்மாவுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். 100 ரூபா தான் கையில் இருக்கும். ஒரு சவர நகை பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் போனால் 2500 ரூபா தான். ஒரு சவர நகையே 2500 ரூபா தான் இருந்தது. ரொம்ப ஆசை. ஆனால் அது போடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. இப்போ தான் நம்ம எல்லாத்தையும் வேண்டாம், எல்லாம் நமக்கு ஆடம்பரம், நமக்கு வேண்டான்னு சொல்லி விட்டுருக்குறோம். எல்லாமே திருமணம் பண்ணும்போது எல்லாமே போட்டிருந்தேன் நான். அப்போது என் கண்ணு முன்னாடியே அப்போ விஜய் ஜுவல்லரின்னு சொல்லி நம்ம தாம்பரத்தில் இன்னொரு காந்தி ரோட்டில் இருக்குது. அப்போதுலேருந்து அந்த கடை இருக்குது. இந்த 95லேருந்து நான் வந்து நாளிலேருந்து கண் முன்னாடியே என் கூட வேலை செய்த நபர் போய் வாங்குவான். கை செயின் வாங்குவான், கை செயின் போடுவான், மோதிரம் போடுவான். ஆசையாக இருக்கும். அப்போ இந்த வழியில் நமக்கு தெரியாது. இப்போ நான் நினைப்பேன், நம்மலாம் என்னைக்கு போட போகிறோம் அப்படின்ட்டு. ஒரு முறை ஊருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனால் இப்போ ஒரு ஆசை தானே, எல்லா மனிதனுக்கும் நகை என்பது ஒரு ஆசை, போடணுங்கிற ஆசை. அப்போ ஊருக்கு கல்யாணத்துக்கு போகும்போது எங்கள் சித்தி, அப்போ எனக்கு ரொம்ப ஆசை ஒரு மோதிரம் போட்டால் நல்லா இருக்கணும். எங்கள் சித்தி, எங்கள் சின்ன சித்தி, எங்கள் குணசேகர சித்தப்போடைய ஒய்ஃப், அவங்க நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி ஒரு மோதிரம், அவங்க மோதிரத்தை கொடுத்தாங்க. இந்த சுண்டு வரலுக்கு தான் போச்சு. சுண்டு வரலுக்கு போட்டு ஊரில் போய் எப்போ பார்த்தா அந்த மோதிரம் போட்டால் தெரியுமா கை காட்டிக்கிட்டே இருப்போம் வரல. அப்படி பேசும்போது அப்படி, ஏன்னா எங்கள் அப்பா அப்படி தான் இருப்பாங்க. அப்படி பேசும்போதெல்லாம் அந்த கை என்ன பண்ணுங்க. இப்போ தான் அது ஒரு ஆசை. அந்த அந்த வாசல் தேவன் சொல்றாரு, நீ கஷ்டப்படும் போதெல்லாம் அந்த வாசலுக்குள்ள வா. கஷ்டப்படும் போதெல்லாம் அந்த வாசல் திறந்திருக்கிறது. வேதனையில் இருக்கும் போதெல்லாம் அந்த வாசல் திறந்திருக்கிறது. நமக்கு தெரியல, தெரியாதனால தான் அந்த வாசலுக்குள்ள போகாமல் இருக்கிறோம். சொல்ல, நீ போ, பத்திரமாய் உன்னை பார்த்து கொள்ளுகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க அவரிடத்துல வாங்க, உங்களை பத்திரமாய் பார்த்து கொள்வார். கைதட்டி கத்திர மையப்படுத்துங்க. அல்லேலூயா. பத்திரத்தை பத்திரமா பார்த்துக்கிடுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அவருக்கு பத்திரம். உங்களை அவர் பத்திரமாய் பார்த்து கொள்வார். அவரிடத்துல வந்துருங்க. அவன் சொல்லுகிறான், நான் உனக்கு வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறான். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எப்ராயிமே, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நீ ஏன் பயப்படுகிறாய்? வயதாகி விட்டது. நாட்களுக்குள்ள இன்னும் கொஞ்ச நாள்ல என் வேலை சில நிற்க போகிறது. ஐடில ஒர்க் பண்ணலாம். ஐயோ, என் வருமானம் நிற்க போகிறது. வயசானா எல்லாம் தள்ளிடுவாங்களே. ஆண்டவர் சொல்றார், மகனே, மகளே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, எப்படி உன்னை நான் மறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க. ஒரு திறந்த வாசல் உங்களை ஆறுதல் படுத்த இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. உங்களை ஆறுதல் படுத்த ஒரு வாசல் இருக்கிறது. அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒரு கஷ்டம், ஒரு கண்ணீர் என்றால் நீங்கள் உடனே உள்ள போய் அழுதுறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவும் அந்த வாசல் திறந்தே இருக்கிறது. அன்றைக்கு அந்த ஒரு சின்ன மோதிரம் போட்டு அவ்வளோ சந்தோஷம். ரூமுகளை வந்து நம்மெல்லாம் போடுவோமா அப்படிலாம் நினைத்த நாட்கள். அப்படி நினைச்சு கொண்டு இருக்கும்போது தான் 17-18வது வயதில் என்னுடைய சம்பளம் கொஞ்சம் அதிகமாகி வந்த பொழுது சம்பளத்தை சேர்த்து வச்சு எனக்கு ஒரு மோதிரமும் ஒரு கை செயினும் எங்கள் அம்மா கூட பிறந்த தங்கச்சி வாங்கி கொடுத்தாங்க. கைதட்டி கத்திர மையப்படுத்துங்க. அல்லேலூயா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை போடாத இருந்தனால கிடையாது. திருமணமாகும் போது கை செயின், 3 செயின் எல்லாமே சொந்த உறவினர்கள் எல்லாம் போட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆறுதல் ஸ்தலம் இருக்கிறது. ஒரு ஆறுதல். தேவன் உங்களை ஆறுதல் படுத்துற ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அது அல்ல நமக்கு ஜீவன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அது அந்த எண்ணமே இல்லை. இப்போ எப்பவுமே ஆண்டவரை பார்க்கிற எண்ணம் தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற எண்ணம் தான் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி
எப்படி கைவிடுவேன்? நீ கஷ்டப்பட்டதை நான் பார்க்கிறேன், நீ நெருக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன், நீ அவமானப்பட்டதை நான் பார்க்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரிடத்துல ஓடி வாங்க. வருத்தத்தை சுமந்து இயேசுவினிடத்துல ஓடி வாருங்கள். திறந்த வாசல் ரெடியா இருக்கு. அது கிறிஸ்தோபர் புரிந்து கொள்ள முடியாது, ஊழியக்காரங்க புரிந்து கொள்ள முடியாது, பாஸ்டர் புரிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு என்று ஆண்டவர் திறந்தே வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். அல்லேலூயா. வாருங்கள், கர்த்தர் உங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் ஒரு தீர்மானம் செய்தேன். என் வாயில இனி தடித்த வார்த்தை வரக்கூடாது, கெட்ட வார்த்தை வரக்கூடாது என்று சொன்ன பொழுது கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வர வரதான் நீங்கள் பலத்து வருவீர்கள். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் கூட்டத்துக்கு போனேன், நல்ல ஐயாவுக்கு உதவி செஞ்சேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன். நீ தேவனுடைய பாதத்திலே வந்து வசனத்தை கேட்டாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்குள்ள எல்லாம் முடிச்சிடணும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. நான் ஆண்டவரிடத்துல போய் கேட்பேன், ஆண்டவரே என் சகோதரர்கள் ஏன் ஆசீர்வாதமா இல்லை? ஆண்டவர் சொல்றார், அவன் பாரு பல பல காரியத்திலே டென்ஷன், வெளியே நின்றுகிட்டு இருக்கிறான் பாரு பாரு. சிலர்லாம் சொல்லவும் முடியாது. அது தேவைதான். நாளும் ஆண்டவர் வந்து இந்த பிரசங்கத்துக்கு முன்பாக எல்லா ஜனங்களை எழுப்பி விட்டு இந்த பாடலை பாடு, என் ஜனங்களை விடுதலை ஆக்குவேன்னு சொன்னார். அந்த நேரத்தில் நீங்கள் இல்லைன்னா அந்த விடுதலை உங்களுக்கு இருக்காது. நானா விடுதலை கொடுக்குறேன் எந்த நேரத்தில் உங்களுக்கு ஜெபம் பண்ணி விடுதலை ஆக்குறதுக்கு? அவருடைய சமூகத்தில் இருப்பது தான் பேரின்பம். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுது. அல்லேலூயா. ஆமாம் பிரியமானவர்களே, அதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளோ பெரிய திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு நல்ல சூழ்நிலையில கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு வாசல் திறந்திருக்கிறது. அது என்ன வாசல் என்றால் ஆறுதலின் வாசல். யாருக்கிட்டையும் ஆறுதலுக்காக போகாதீங்க. யாராவது என்ன ஆறுதல் படுத்துவாங்களா நினைக்காதீங்க. உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக தான் அந்த வாசலை அவர் திறந்து விட்டிருக்கிறார். நீங்க எப்ப வேணாலும் உள்ள போகலாம். அதான் சொல்ல, ஒருவன் அதை பூட்ட மாட்டான்பா, பூட்ட முடியாது. அவர்களுக்காக நான் ஜீவனை கொடுத்த அந்த வாசலை திறந்திருக்கிறேன். உங்களை ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர் சொல்லுகிறார். அதே ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள், பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். தேவ பிள்ளையே, உங்களை அழைக்கிறவர் உங்களை கைப்பிடிச்சு நடக்க பழக்கினவர்.
அதனாலதான் நான் ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்ட் என் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பேன். எந்த கார்ல ஏறினாலும் துதிப்பேன், பைக்கில் போனாலும் துதிப்பேன். ஏன்னா இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது. ஒரு காசவர மோதிரம் கையில போடுவதற்கு கூட அன்னைக்கு ஒரு தகுதி இல்லாத நிலைமை, செருப்பு இல்லாத நிலைமை, நல்ல டிரெஸ் இல்லாத நிலைமை. இன்றைக்கு ஆண்டவர் இவ்வளவாய் உயர்த்தி டிரெஸ்ஸை எண்ணிக்கைக்கு அடங்காத கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் என்னை கைப்பிடிச்சு நடக்க பழகினதுனால. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதனால வரும் ஆசீர்வாதத்துக்காக என் கண்களை நான் ஏறெடுப்பதே கிடையாது. ஏன்னா இந்த ஆசீர்வாதமே பெரியது. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் சொத்து மதிப்பை எப்பவுமே ஆசீர்வாதமாக நான் வைப்பதில்லை. நான் தேவனுக்குள்ளே இருப்பதுதான் எனக்கு ஆசீர்வாதம். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் எந்த மேடையிலும் தைரியமாக நான் பிரசங்கிக்கிறேன். உள்ளதை உள்ளதென்று சொல்லுகிறேன், இல்லதை இல்லதென்று சொல்லுகிறேன். எந்த முகத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இனி வரப்போகிறதும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நான் நடக்க உன்னை பழக்கினப்பா. என்னை நடக்க பழக்கினவர் கர்த்தர். என்னை உபத்திரவ வழியா தான் கொண்டு வந்தார். மேடையில ஏற்றப்படும் போது திட்டு வாங்கினேன், மைக்கினால் பிடுங்கப்பட்டேன். உனக்கெல்லாம் பாட என்ன தகுதி இருக்கு என்று சொன்னார்கள். நீ எல்லாம் மேடையில நிற்க தகுதி இல்லை என்று சொன்னார்கள். அந்த அவமானத்தை தாண்டி தான் இந்த இடத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறதே தவிர வெறுமனே டக்குன்னு வரவில்லை. ஒரு வாசல் எனக்கு திறந்து கொண்டே இருந்தது. நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே. அன்றைக்கு ஆண்டவர் என்னிடத்துல சொல்லவில்லை இப்படி ஒரு ஜே மகால் இருக்கும், இப்படி ஒரு கூட்டத்தை நடத்துவார் என்று கர்த்தர் சொல்லவே இல்லை. நான் அவரை பார்த்தேன், அவர் என்னை அழைத்தார். இன்னைக்கு அவருடைய உன்னதமான ஊழியத்தை செய்ய கர்த்தர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை என்னை கைப்பிடிச்சு நடக்க பழக்கினவர் கர்த்தர். ஹாஸ்டல்ல படிக்கும் போது ஆலயத்தில் ஜெபம் நடத்துவதற்கு கிருபை செய்தார். எனக்கு தெரியவில்லை அன்னைக்கு இவ்வளவு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. என்னை நடக்க பழக்கினவர். அது மாத்திரமல்ல, 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அதே ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். யாரை இழுத்தார்? உங்களை என்னை இழுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை எப்பவும் அந்த வாசல் திறந்துதாங்க இருக்குது. யாராவது உங்களை குழந்தை இல்லை, நீ எல்லாம் சுமக்க தகுதி இல்லாதவன் சொன்ன உடனே அந்த வாசலுக்கு போங்க, தேடாதீங்க. இயேசுவின் நாமத்தில் மனுஷனை தேடாதீங்க. எனக்கு ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார், இந்த வாசலுக்குள்ளே நான் பிரவேசிப்பேன். ஆண்டவரே எப்படி சொல்றாங்க? ஆண்டவரே நீர் உண்டாக்கின கர்ப்பம் தானே. ஆண்டவரிடத்துல போய் நில்லுங்க, ஆண்டவரிடத்தில் நில்லுங்க. யாராவது உங்களை அற்பமா பேசுறாங்களா, யாராவது உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா, வார்த்தையினால காயப்படுத்துறாங்களா, நீங்க உடனே அந்த வாசலுக்கு போயிடுங்க. திறந்த வாசல் ஒன்று திறந்தே இருக்கிறது, அதுதான் ஆறுதலின் வாசல். கைத்தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக திறந்தே வைத்திருக்கிறார். அந்த வாசலை ஒரு மனிதனால பூட்ட முடியாது. எந்த நேரத்துல போனாலும் அங்கிருந்து ஒன்னே ஒண்ணுதான் வரும், பயப்படாதே நான் இருக்கிறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வார்த்தை தான் வரும், பயப்படாதே. ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த வாசல்ல வரும், பயப்படாத, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். யாரு என்ன ஒன்ன புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரிஞ்சுக்கல, நான் இருக்கிறேன். ஊழியத்துல எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு அவமானங்கள், ஒரே ஒரு வார்த்தை, நான் இருக்கிறேன், பயப்படாது. நான் தானே ஒன்று அழைச்சேன். ஆண்டவரே இவங்க ஊழியத்தை விட்டு போயிட்டா நான் எப்படி சாப்பிட்றது? நான் தானே ஒன்று அழைச்சேன். ஆண்டவரே இவங்க புரிஞ்சுக்கிடாம புரியுறாங்க, நான் தானே ஒன்று அழைச்சேன். ஒரே ஒரு வாசல் சொல்லிக்கொண்டே இருந்தது என்னை, நானே உனக்கு தருவேன். நீ சூஸ் பண்ற ஆள் உங்ககிட்ட இருக்காது, நான் தருகிற ஆள் தான் உன்னிடத்துல இருக்கும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சூஸ் பண்ணுவேன். இந்த மரம் பெரிய மரம், இந்த மரம் நல்ல மரம், இது பல லட்சம் சம்பாதிக்கிற மரம், இந்த மரத்தை என் பக்கத்துல வச்சிருந்தா எனக்கு போதும் நான் நினைப்பேன். கத்த சொல்ல அது நிக்காது.
நானே உனக்கு தருவேன், நான் தருகிறது உனக்கு சமாதானமாயிருக்கும். கைதட்டி கத்திர மகிமைப்படுத்த. அல்லேலூயா. நீ என்னையே பார், அந்த வாசல் எப்பவும் திறந்தே இருக்கிறது பிரியமானவர்களே. அதனாலதான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நாங்கள் கலங்குவதில்லை. அடுத்த நொடி அந்த வாசலுக்குள்ளே நாங்கள் நுழைந்து விடுகிறோம். கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னைக்காவது ஆண்டவர் இதை செய்யல என்று நாங்கள் சோர்ந்து போனதுண்டா? கிடையாது. ஏன்னா அவர் சொல்ற, நான் திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட மாட்டான். நீங்க போகாம இருந்தா அதுக்கு ஆண்டவருக்கு பலி கிடையாது, நீங்க தான் அதற்குள்ள பிரவேசிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், ஆமா நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா, வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. யோவான் 6:37 இப்படி சொல்லுகிறது. யோவான் 6:37 இப்படி சொல்லுகிறது. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே நான் தள்ளுவதில்லை. புறம்பே தள்ளுவதே இல்லை. அந்த வாசல் திறந்திருக்கு பாத்தீங்களா? அந்த வாசல்ல நீங்க போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆறுதல் தான் இருக்கும். அந்த வாசலுக்குள்ளே நீங்கள் கடந்து போனீர்கள் என்றால் உங்களுக்கு சந்தோஷம் தான் இருக்கும். திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட முடியாது. என்னிடத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை நான் புறம்பே தள்ள மாட்டேன். மனுஷன் தள்ளிடுவான், நீ பாவம் செய்தவன், நீ சரியில்லை, நீ என் பேச்சை கேட்கல, நீ துரோகம் பண்ணிட்ட, நீ வேண்டான் என்று மனுஷன் ஒதுக்குவான், கர்த்தர் ஒதுக்க மாட்டார். முதலாவது உங்களை சேர்த்து கொள்வார், வா மகனே என்று சொல்லுவார். கெட்ட குமாரன் இயேசுவினிடத்தில் வந்தான். உடனே அவனை பார்த்து அன்பினால கட்டிப்பிடித்தார். அப்புறம் என்ன செய்தார்? அவனை கழுவினார், அவனுக்கு ட்ரெஸ் கொடுத்தார், அவனுக்கு பாதரட்சை கொடுத்தார், அந்தஸ்து மோதிரத்தை கொடுத்தார். அதுக்கெல்லாம் நாளாகும். போன உடனே உன்னை வந்துட்டியா, வா மகளே வா, வந்துட்டியா, உனக்காக தான் 50 லட்சம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போனா சொல்லுவார். 50 லட்சம் கொடுத்தாலும் நீங்க 60 லட்சத்துக்கு மறுபடியும் உள்ளதான் போவீங்க. நம்ம இருதயம் திருப்தி அடையாது. அதனாலதான் அவர் முதல்ல சொல்றார், போனவனே சரி வா பரவாயில்லன்னு சொல்லுவார். நீ முதல்ல என்ன பண்ணு, வா. ஆறுதல் வாசல் திறந்தே இருக்குது, நான் திறந்து வச்சுட்டேன், யாரும் அதை பூட்டல. நீ வந்துருன்னு சொன்ன உடனே அங்க போனவனே நம்ம எதிர்பார்க்கிறோம் என்ன நமக்கு கிடைக்கும் எதிர்பார்க்கிறோம். அவர் சொல்ற, முதல்ல நீ என் பிள்ளையா மாறு, என்னோடு பேசு, என்னோட இடைபடு, உன் பழைய சுவாபத்தை விடு, உன் கெட்ட சுவாபத்தை விடு, மனைவி அடிக்கிறத விடு, குடிக்கிறத விடு, கெட்ட பழக்கத்தை விடு, கோபப்படுறத விடு, முகத்தை மாத்துறத விடு, உன் சுவாபம் உன்னை மாற்றட்டும், நீ வந்த நோக்கத்தை நான் உன்னை நிறைவேற்றுவேன். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு சுவாபத்தை மாற்றுவதற்கு இருதயமே கிடையாது. நான் இப்படிதான் இருப்பேன், அப்ப அந்த ஆசீர்வாதம் வருவதில்லை. அவர் திறந்து வச்சுட்டு அமர்ந்திருக்கிறார். வா, என்னிடத்துல வருகிறவனே நீ இதை பண்ணிட்டேன், நான் புறம்பே தள்ளவே மாட்டேன். நீ இப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவன், நீ இதை செய்தா என்று கர்த்தர் நம்மளை ஒரு நாள் ஒதுக்கி தள்ள மாட்டார். மாறாக ஒன்று செய்வார், அவரை அவருடைய பிள்ளையாய் மாற்றுவார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. தன் பிள்ளையாய் மாற்றும் போது கொஞ்சம் கடினம் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். என் பிள்ளையா மாறணும்ல. நீங்க என்ன வேலைக்காரனா, இல்ல ரோட்ல போறாளா, ஒரு 10 ரூபா கொடுத்து நீ நல்லா இருந்து சொல்றதுக்கு? அந்த வாசல் ஆண்டவர் திறக்கல. உங்களை சரிப்படுத்துகிற வாசல்,
தன் நேசிக்கிற பிள்ளையை சிட்சித்து போதிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார். பணம் இல்லாம பண்றாரு. ஏன் நீ என் வாசலுக்குள்ள இன்னும் நீ பணத்தையே நம்பி வாழ்கிறாய், துணியே நம்பி வாழ்கிறாய், பெருமையை நம்பி வாழ்கிறாய். இதெல்லாம் உனக்குள்ள உடைக்கப்பட வேண்டும். உன் சுயம் சாக வேண்டும். என்னால முடியாது, என் ஆண்டவர் என்று நிற்க வேண்டும். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் சுயம் இருக்கிற வரைக்கும் கர்த்தரால் வேலை செய்ய முடியாது. நான் வண்டி ஓட்டினேன், சம்பாதிச்சேன். நான் திறமையா இருந்தேன், சம்பாதிச்சேன். என் அறிவுல நான் சம்பாதிச்சேன், என் சாமர்த்தியத்தில் சம்பாதிச்சேன் சொல்லுவீங்க. அதனாலதான் ஆண்டவர் விட்டுறாரு. போ, எவ்வளவு தூரம் ஓடு சொல்லுவாங்க. ஓடினா வேலி வரைக்கும் தான் ஓடும், அதுக்கு மேலே நம்ம என்னது அந்த முள்ளுக்குள்ள ஓட முடியாது. அதுபோல நம்ம வாழ்க்கை அப்படிதான். வருத்தப்பட்டு பாரத்தோடு அந்த வாசலுக்குள்ளே நீங்கள் நுழைகிறீர்கள் என்றால் அவருடைய பிள்ளையாய் மாறப்போகிற அர்த்தம். பிள்ளைகளை எப்படி அவர் நடத்துவார்? நம்மை அவர் தகப்படாய் இருக்க வேண்டும் என்றால், அவருக்கு நம்ம பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்றால், நம்மளை ஒரு பரிசுத்த ஜாதியாய் அவர் மாற்றுகிறார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்த ஜனங்கள் எல்லாம் வந்த உடனே கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டோம். ஐயோ ஜெயஜமாகளுக்கு போனோம் ஐயா, அப்படியே மேடை நிறைய 8க்கு 16 மேடை நிறைய 500 ரூபா கேட்டால் அடிக்க வச்சு எல்லாத்துக்கும் 2 கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? போலீஸ் பிரச்சனை வராது, மண்டபம் காலி பண்ற பிரச்சனை வராது. அப்படி கொடுத்தா கேஸ் எங்க பார்ப்போம்? அந்த வாசல் அல்ல. உன் இருதயத்தில் விசாரத்தோடு, நீ வேதனையோடு கவலையோடு நீ வரும்போது உன்னை கர்த்தர் சொல்வார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே நீ எல்லாரும் என்னிடத்துல, நான் உங்களுக்கு என்ன தரேன்? இளைப்பாறுதல். உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாசலை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வியாதியோடு இருக்கீங்களா? வருமானம் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? நிறைய பேர் இன்னைக்கு நிறைய இந்த மீட்டிங் வர்றதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வந்தது. நான் சொல்கிறேன், இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்பாக உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும். ஆனாலும் நீங்கள் தாண்டி என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. மனைவி கூப்பிட்டா கணவன் சொல்லுவார், டியூன் யார் கட்டுவா? ப்ரேயருக்கு வந்தா பாஸ்டா கட்டுவார். நான் சொல்கிறேன், நீ ஆராதிக்கிற ஆண்டவர் கட்டுவார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், உங்கள் நம்பிக்கை, உங்கள் விசுவாசம். வா, நான் பத்திரமா உன்னை பார்த்து கொள்ளுகிறேன். பலவீனன் தான், சோர்வடை உள்ளவன் தான், போராட்டம் நிறைஞ்சவன் தான், என்னை பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் புறம்பே தள்ளவே மாட்டேன். அப்போ முதலாவது ஒரு வாசல் என்ன வாசல் என்றால், ஆறுதலின் வாசல் திறந்திருக்கிறது. ஆமென். நான் இங்கே போய் ஜெபம் பண்ண ஆறுதல் வந்துருமா? இல்லை, நீ கத்தட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பாதத்தில் உட்கார நீங்க முயற்சி பண்ணுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிறைஞ்சிருங்க. நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிறைஞ்சிருங்க. அப்போ அந்த ஆறுதல் உங்களை தேடி தேவன் உங்களுக்கு வேண்டி அந்த ஆறுதலை கொடுத்து உங்களை நடத்துவார். ஒரு பிரச்சனை என்றால் உடனே கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு போக வேண்டும் என்று நீங்கள் விரும்பணும். வேற எந்த இடத்துலயும் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. வேற என்ன கிடைச்சாலும் ஆறுதல் கிடைக்காது. எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த ஆறுதல் கிடைக்காது. எவ்வளவு சொந்தங்கள் வந்தாலும் அந்த ஆறுதல் கிடைக்காது. அவரிடத்துல தான் அந்த ஆறுதல் இருக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை விட்டுட்டு வேற எதையுமே யோசிக்காதீங்க. எல்லாவற்றையும் மனப்பூர்வமாய் நீங்கள் ஆண்டவருக்குள்ள பலனடைங்க. இரண்டாவதாக, எந்த வாசல் திறந்திருக்கிறது அதை ஒருவரும் பூட்ட முடியாது என்று சொல்லி சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இரண்டாவதாக மார்க் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும். இரண்டாவதாக ஒரு வாசலை தேவன் திறந்து வைத்திருக்கிறார், பாவங்களை மன்னிக்கிற ஒரு வாசல். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எனக்கு என் பாவங்களை மன்னித்தார். அதே போல நீங்களும் நானும் நம்மளுடைய ஒருவர் பாவத்தை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மன்னிச்சிருங்க. மன்னிக்கிற சுபாவம் உங்களுக்கு இருக்கணும். மன்னிப்பு தான் மேன்மையை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம்.
ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவன் மரணத்துக்கு தான் போகணும். இப்ப அந்த மரணத்தை மாற்றுவதற்காக தான் இப்படி ஒரு வாசலை அவர் ஓபன் செய்து வைக்கிறார். கணவன் துரோகம் பண்ணிருக்கலாம், மனைவி திந்திருக்கலாம், பிள்ளைகள் செய்திருக்கலாம், மன்னிக்கிற சுவாபம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஆதியில் இருந்த மாதிரி இருக்காதீங்க. நீங்க பிளஸ்ஸிங்கா இருக்க முடியாது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். நீங்களும் நானும் சாகக்கூடாது என்பதற்காக கர்த்தர் ஒரு வாசலை திறந்திருக்கிறார். அந்த வாசலுக்கு பேர் மன்னிப்பின் வாசல். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மருமகளா மன்னிங்க, நாத்தனாரா மன்னிங்க, கொழுந்தனாரா மன்னிங்க, இறங்கி பேசுங்க. தவறே கிடையாது, தவறே கிடையாது. நீங்க எந்த அளவு மன்னிக்கிறீங்களோ அந்த அளவு பரலோகத்திலிருந்து மன்னிப்பு வந்து கொண்டே இருக்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எனக்கு என் மனைவிக்கு கோபம் 2 நிமிஷம் தான். அதுக்கு மேல என்னால பேசாம இருக்கவே முடியாது. நான் தவறே செய்யவில்லை என்றாலும் அவளிடத்துல இணைந்து போய் நான் பேசி விடுவேன். இந்த சுவாபம் தான் இயேசுவோட செயல்படும். நீங்க உலகத்துக்குள்ள எப்படி செயல்படுறீங்களோ அதே சுவாபம் தான் இயேசு கிட்ட செயல்படும். இது மாற்று கருத்தே கிடையாது. அதனாலதான் ஒரு மனிதனை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிருவேன், இவன் தண்ணீரை போல தளம்பினவன். இவன் என்கிட்டே எப்படி இருக்கிறான்னு சொன்னால் இவன் கர்த்தரிடத்தில் எப்படி இருப்பான். அதுலதான் ஆவிக்குள்ளே பகுத்தறியக்கூடிய ஞானம் என்று சொல்லுவார்கள். அதற்கு அவன் சுவாபத்தை பார்த்து அவன் பேச்சை பார்த்தே கர்த்தர் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. இவன் சுவாபம் இவ்வளவுதான், இவன் இதுக்காக தான் பேசுறான், இவனோட சுவாபம் இப்படிதான், இவன் இதே மாதிரிதான் என்கிட்ட இருப்பான். நீங்க இந்த உலகத்துல எப்படி செயல்படுகிறீர்களோ உங்களுடைய கேரக்டரை வச்சுதான் நீங்க தேவனோடு இருப்பீர்கள் என்பதை நான் கர்த்தருடைய நாமத்தினாலே அறிந்து கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. மோசையோட சின்ன கேரக்டர் தான். ஒருவனை அநியாயமாய் வெட்டினதை பார்க்கிறான், துன்பப்படுத்துறதை பார்க்கிற உடனே இவன் போய் சண்டை போட்டவனை கர்த்தர் பிடித்து தூக்கி விட்டான். தாவீதுடைய சின்ன கேரக்டர் தான். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவனை சிங்கம் வந்தது, கரடி வந்தது, தாவீது அதன் வாயிலிருந்து பிடிக்கிறவனை கர்த்தர் தூக்கி விட்டார். கேரக்டர் ரொம்ப முக்கியம். சாரிபாத் விதவை சின்ன ஒரு கேரக்டர் இருக்கிறத ஊழியக்காரனை கொடுக்கணும், கொடுத்தால் கர்த்தர் அவளை தூக்கி எடுத்து விட்டார். கேரக்டர் ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. நான் அடிக்கடி என் குடும்பத்துக்கு வேற என்ன சொல்லுவேன்னு தெரியல, என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கும் குட் கேரக்டர் இருக்கும். எந்த சிச்சுவேஷன்லையும் உனக்கு எனக்கு குட் கேரக்டர் தான் இருக்கணும், நோ பேட் கேரக்டர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கேரக்டர் வைஸும் ரொம்ப முக்கியம். அப்போ நான் ஒன்றும் இல்லை பிரதர், இதுதானே பிரச்சனை, இவ்வளோதானே அப்படி நீங்க மன்னிக்கிற சுவாபம் இருந்தால் பரலோகம் உங்களுக்கு மன்னிச்சுக்கிட்டே இருக்கும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. 30 வருஷம் முன்னாடி பேசுனதை இன்னும் சொல்லுவாங்க, அவங்க அன்னைக்கு அப்படி, எங்க அண்ணி, எங்க கொழுந்தை இப்படின்னு. ஏன் அவன் மாறவே மாட்டானா? இந்த கிறிஸ்தவன்னா என்னன்னே தெரியாம நம்ம வாழ்கிறோம். தயவுசெய்து யாருக்கிட்டையும் பேசாம இருக்காதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இறங்கி போக போக நீங்க பரலோக ராஜ்யத்தின் நேரம் நடந்து கொண்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், இதுல ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். எல்லாம் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் தான். ஆவியானவர் உங்களோடு பேசட்டும். 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பா இருந்தார். எப்படி இருந்தார்? அன்பா இருந்தார். உடனே தான் லாசரு வியாதியா இருக்கிறார் என்று இயேசு கிட்ட போய் சொல்றாங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றாங்க. இப்ப பாருங்க, இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். இங்க லாசரு வியாதியா இருக்கிறாரு, நல்ல நேசிக்கிற குடும்பம். இப்ப ஆண்டவர் பெத்தானியாவுக்கு போகல. பெத்தானியாவுக்கு போகிறதுக்கு முன்பாக யூதேயாவுக்கு போலான்றார். யூதேயா எங்க இருக்குன்னா, இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குராம்பேட்டா சைடு யூதேயா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கூடாஞ்சேரி சைடு தான் பெத்தானியா. எரிகோ, பெத்தானியா. நீங்க பின்னாடி அந்த வரைபடங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் வேற எதுலையும் போய் விலைக்கு பார்க்கல, இதுல உள்ளதை நான் அப்படியே உங்களுக்கு இயேசுவின் நாமத்துல சொல்றேன். சரியா? அப்போ இங்க ஒரு பிரச்சனை இருக்கும்போது இயேசு பேசுறாரு, யூதேயாவுக்கு போகும்னு சொன்ன உடனே கீழே என்ன சொல்றாங்க வாசிங்க. 8ஆம் வசனத்துல, அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுது தான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடி நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். நல்ல கவனிங்க, இந்த வசனத்துல நிறைய சத்தியம் இருக்கு.
எல்லாரும் தான் போனாங்க. ஆனா சீசர்கள் சொல்றாங்க, உம்மை கல்லெறிய தேடினார்களே. எங்க சொல்லுங்க, எங்க? யூதேயாவுல வந்து யூதர்கள் அதிகம். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை, மேசியா என்று நம்பவில்லை, அற்புதங்களை குறை சொன்னார்கள். ஆனா ஆண்டவருக்கு தாகம், அங்க உள்ள ஜனங்களுக்கு சத்தியம் பேசப்படணும், மன்னிப்பை கொடுத்து வழங்கணும். அவங்க பலி செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. எப்படியாவது இவங்க நான் தான் பலி செலுத்த வந்த மேசியா என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருக்கு வியாதியா இருக்கிற வீட்டு கூட போக தோணல, மறுபடியும் யூதேயாவுக்கு போவோன்னு சொல்றாரு. ஆனா இவங்க சொல்றாங்க, உண்மைக்கு தானே கல்லெறிய தேடினாங்க. யார தேடினாங்க? உடனே அவ்விடத்துக்கு போகலாமா? என்ன சொல்றாங்க? உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்துக்கு. இதாங்க மனுஷ சுவாபம். ஆண்டவர் உங்களுக்கு அழகான ஒரு வார்த்தை சொல்றார். வாசிக்க தொடர்ந்து. இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? சொல்லிக் கொடுக்க விரும்புறார். ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடற மாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். நல்லா கவனிங்க. இப்ப இது ஊழியக்காரங்க, இவங்களுக்கு கட்டாயம் அதை சொல்லி கொடுக்கணும். ஒரு வாட்டி திட்டினா அதுக்கப்புறம் அவங்க பக்கமே தலை வச்சு படிக்க மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி தெரியாம திட்டிருப்பாங்க. நீங்க அப்படி மேட்ச் பண்ணுங்க. இந்த விஷயத்தை கர்த்தர் இங்க சொல்லலன்னா வேற எதுலயுமே சொல்லியிருக்க மாட்டார். அதனாலதான் சீசர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். யூதேயாவுக்கு போனார்னு பைபிள் சொல்லல, ஆனா சீசர்களுக்கு சொல்றாரு, ஒருவரை ஒன்னு அடிச்சான்னு சொன்னா மறுபடியும் நீ போகும்போது அவன் சோர்ந்து போவான், அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, ஆனால் மன்னிப்பு வழங்கப்பட வேண்டுமே. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம சின்ன விஷயத்தை யாராவது ஒரு கோவப்பட்டா, எரிச்சல் பட்டா உடனே அவங்கள மறக்கிறோம், அந்த இடத்துக்கு போக மாட்டோம், பிரேயருக்கு போக மாட்டோம், அவங்க மூஞ்சில முழிக்க மாட்டோம், செத்தாலும் என் மூஞ்சில முழிக்க கூடாது அப்படி சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இல்லப்பா, பகலுக்கு 12 மணி நேரம் இருக்குது. அவன் பகல்ல நடக்கும்போது நல்லா நடப்பான், நைட்டு நோடு வரும்ல, அப்ப அவன் இடருவான். நம்ம அப்ப போய் சொல்லுவோன்றாரு. சொன்ன உடனே இங்க அடுத்த நிகழ்ச்சி வருகிறது. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து லாசரை பத்தி பேசுற. என்ன சொல்றாருன்னா, நான் லாசரை எழுப்ப போறேன்னு சொல்றாரு. சொன்ன உடனே இங்க என்ன சீசர்கள் என்ன ஆவியில இருக்காங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு செய்வாங்க. இதான் ஆவியில இணைக்கப்படாம இருக்கிறது. என்ன சொல்றாங்க பாருங்க, 16ஆம் வசனத்தை வாசிங்க. திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். இவர் என்ன சொல்றாரு? நான் அவனை எழுப்ப போறேன்றாரு. ஆனா இவனோட எண்ணம் முறை எங்க இருக்கு? யூதேயாவுக்கு போனா மறுபடி கல்லறிவாங்க. இதே சிந்தனை தான். சொன்னா கேட்டு தொலைய மாட்டாரு. ஒரு மீட்டிங் வச்சுக்கிட்டே இருப்பாரு. இவன் என்ன பூரா அதான், ஐயோ இவ்வளவு செலவாகுமே என்ன பண்றது? நீ செய்யறதை செய்ய, அவர் நடத்துவார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவரு எப்போ சொன்னது, இதுக்கப்புறம் வேற சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டார் இயேசு கிறிஸ்து. சரிப்பா, நம்ம பெத்தானியாவுக்கு போவோம். பெத்தானியாவுல போய் என்ன பண்ணுவோம்? லாசருவை உயிரோட எழுப்பலாம். லாசரு மரித்து போயிருக்கா. வெளிப்படையா பேசிட்டாரு. இவ்வளவு சப்ஜெக்ட் பேசினாலும் யாருக்கு என்ன மாறல? சீசர்களுக்கு என்னமே மாறல. இயேசு மேல ஒரு அன்பு இல்லை. அவர் பின்னாடி தான் இருக்கிறாங்க, அவர் கூட தான் இருக்கிறாங்க. அவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிட முடியல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நம்மளும் இருக்கிறோம். கடமைக்குன்னா வாரம், பாஸ்டிங் பிரேயர் அட்டன் பண்ணிட்டோம், ஐயா சூப்பர் தோத்துறோம், அல்ல இல்லையா? என்ன கத்துக்கிட்டீங்க? எவ்வளவு பிரசங்கம் பண்ணால் கவனிங்க. உம்மை கல்லெறிய தேடினார்களேன்னு சொன்னா, இப்ப சரி இவன் பயப்படுறான்ட்டு ஆண்டவர் அதை விட்டுட்டு இவங்களை எங்க கூட்டு போறாரு? சரி வாங்கப்பா பெத்தானியாவுக்கு போகுன்னு சொல்றாரு. பெத்தானியாவுக்கு போகுன்னு சொன்னதே யாரும் மறந்துட்டா? சீசர்கள் எல்லாரும் மறந்துட்டு, வாங்க சாவும், இந்த ஆள் கூட போட நம்மள பட்டினியோட சாவடிப்பாயா. அன்னைக்கே இந்த பிரச்சனைனா இன்னைக்கு அந்த பிரச்சனை வராதா? ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. இது பாருங்க, அந்த வேதத்தை மாறி மாறி படிச்சாதான் உங்களுக்கு இதை புரியும். அப்புறம் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து அது ஏதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதெல்லாம் சொல்லித்தரார். நீங்க மாறி மாறி படிக்கணும்னு. 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்ட 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறை 2 மைல் தூரத்தில் இருந்தது. 2 மைல்னா 3 கிலோமீட்டர் அர்த்தம். ஒரு மைலுக்கு 1.5 கிலோமீட்டர். சரியா? கவனிங்க. இப்ப இயேசு கண்டார்னு போட்டிருக்கு. ஆனா இதே 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இயேசு கேட்கிறாரு, அவனை எங்க வச்சீங்கன்னு கேட்கிறாரு.
இங்கே தாங்க வெளிப்பாடு. 11ஆம் அதிகாரம் எங்க சொல்றாரு பாருங்க, அதுல வசனத்தை 34 வாசிங்க. அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். அங்கதான் வசனம். இங்க வசனம் என்ன சொல்லுது? இயேசு வந்தபோது அவன் கல்லறையில வைக்கப்பட்டு 4 நாளாயிட்டு என்று சொன்னார்ல. கண்டார். எப்ப கண்டிருக்கிறாரு? அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் தெய்வம். அவர் வெளிப்பாடுல பேசுறாரு. வெளிப்பாடுலாம் சொல்றாரு. அவன் மரிச்சிட்டா, வெளிப்படையா மரிச்சிட்டா, நான் எழுப்ப போறேன்னு. அவன் மார்த்தாள் சொல்றா, ஆமா ஆண்டவரே உண்மைதான், எல்லாரும் உயிரோட எழும்பும் போது அவனும் எழும்புவான்னு சொல்றான். ஆனா இயேசு வெளிப்பாடாய் பேசினார். இன்னும் கிராமத்துக்கே வரல. ஆனா முன்னாடியே சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவனை கண்டார். நான் சொல்றேன், இன்னும் நீங்க பிரச்சனைக்குள்ளே போகல, உங்க பிரச்சனையிலிருந்து மாற்றுவதை அவர் கண்டார். கைதட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். முன்னாடி 10ஆம் வசனம் இப்படி 11ஆம் வசனம் இப்படி சொல்லுது. ஆனா 34ஆம் வசனத்துல அவ எங்க வச்சீங்கன்னு கேட்கிற. அப்ப அவர் தெரியாதா? அதான் வெளிப்பாடு. அதுதான் தீர்க்க தரிசனம். அவர் தெய்வம். தெய்வ தன்மை வெளிப்படுத்துகிறார். ஆவியில பேசிக் கொண்டிருக்கிறார். நடந்தது என்ன? இயேசு கிறிஸ்து எதை செய்ய வந்தாரோ அதை அப்படியே செய்து முடித்தார். கைதட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அது யூதேயாவா இருக்கட்டும், கலிலேயரா இருக்கட்டும், எருசலேம் மக்களா இருக்கட்டும், மன்னிப்பை வழங்குகிற ஆண்டவர். கல்லெறிஞ்சா என்னப்பா, அவனை நான் மன்னிக்கிறேன். நம்மளாம் யாராவது நம்மளை திட்டிட்டு அந்த கிராமத்துக்குள்ள போவோமா? ஐயோ, கத்தர் திறக்காத வாசலுங்கன்றுவோம். என்ன சொல்லுவோம்? கத்தர். ஆமா, போனோம். அவர் சொல்றாரு, சீசர்களே அவங்க திட்டினாங்கன்னு சொல்லி அவங்க மேல என்ன பண்ணிடாதீங்க, தப்பான எண்ணம் கொண்டு போகாம விட்டுறாதீங்க. கிராமங்களில் போய் சுவிசேஷம் சொல்லுங்க. அறிவிக்கப்படாவிட்டால் யார் கேள்விப்படுவார்கள். அவருக்கு அந்த மன்னிப்பு சுவாபம், அந்த மன்னிக்கிற சுவாபம். அப்ப முதல்ல ஒரு சுவாபம் அவர் திறந்து வச்சது என்னது? ஆறுதலின் வாசல். இரண்டாவது சொல்லுங்க, மன்னிக்கிற வாசல். இன்னும் சமாதானத்தின் வாசல் இருக்கிறது, ஆசீர்வாதத்தின் வாசல் இருக்கு, நிறைய வாசல் இருக்கு. இதெல்லாம் பெரிய பைபிள் ஸ்டடி மாதிரி போகும். இந்த ரெண்டை செய்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை. இந்த ரெண்டுமே யாராலையுமே பூட்ட முடியாது. இந்த ரெண்டும் மன்னிப்புக்கும் சரி, ஆறுதலுக்கு சரி, யாராலையுமே பூட்ட முடியாது. உங்க ஆசீர்வாதத்தை வேணா தடை பண்ணலாம், ஆனா அந்த ரெண்டும் எப்பவும் திறந்திருக்குது. அண்ணன் தம்பி, தம்பி பொண்டாட்டி, அக்கா பொண்டாட்டி, அண்ணன் பொண்டாட்டி, தங்கச்சி பொண்டாட்டி, மாமா பொண்டாட்டி, எந்த பொண்டாட்டி தப்பு பண்ணாலும் மன்னிங்க ப்ளீஸ், மன்னிங்க. உங்க மன்னிக்கிற சுவாபம் திறந்தே இருக்கிறது. உங்ககிட்ட இந்த பூமியில் ஆண்டவர் வந்து கேட்டா, நீ மேலே வரியான்னு கேட்டா, வர ஆண்டவரே. எத்தனை பேர்ட்ட மனஸ்தாபத்தில் இருக்கியாடான்னு சொன்னா, நீங்க பரலோகராஜா வர முடியாது. அது யாராக இருந்தாலும் அவங்களோடு ஒப்புரவாங்க, அவங்களோடு மன்னிக்கிற சுவாபத்தை விட்டு நீங்கள் போய் பேசுங்க. தேவனுடைய பிள்ளைகள் போய் பேசிடணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல கை வைத்து சொல்லுகிறேன், எனக்கு யாரிடத்திலையும் மனஸ்தாபம் இல்லை. ஆமீன். மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன். கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க. மனப்பூர்வமாக. எவ்வளவு ஏமாத்தி இருந்தாலும் பரவாயில்ல தான், எவ்வளவு என்ன அற்பமாக பேசியிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு என்ன தூக்கி எரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, மன்னிக்கிறேன். மன்னிக்கிற சுவாபம் திறந்தே இருக்கிறது. அதை நாள்பட சேர்த்து வைக்காதீங்க, உங்கள் லைஃப்பில் சமாதானத்தை கெடுத்துரும். அதே போல் ஆறுதலின் வாசல் திறந்தே இருக்கிறது. ஜெபிக்க முடியும். எல்லாரும் எழுந்து இருக்கலாம்.